Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இன்டீரியர் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். நம்ம வந்து ஒரு பெட்ரூமில் வந்து ஒரு வார்ட்ரோப், அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து ஒரு 3 bedrooms 3 BHK அப்பார்ட்மெண்ட்டு டூப்ளெக்ஸ் வீடு மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இது மேக் பண்ணியிருக்காங்க. உள்ளேருந்து ஸ்டெப்ஸ் வரும். ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபால் சீலிங் வந்து பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு ஃபோயர் யூனிட் மாதிரி தான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இது ஓடிஎஸோட ஸ்பேஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா லாக்வார்டு கிளாஸ் வந்து போட்டு இது ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கோம். டிவி யூனிட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வச்சு கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் பண்ணியிருக்கோம். ஃபால் சீலிங்கில் வந்து கம்ப்ளீட்டாகவே ஸ்ட்ரிப் லைட், அதுக்கப்புறம் வந்து இன்க்ளூடிங் பெயிண்டிங் எல்லாத்தையும் வந்து பண்ணி ப்ராப்பராக வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஸ்ட்ரிப் லைட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட்லாம் வந்து போட்டிருப்போம். கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்கும். இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வச்சுக்காங்களேன். கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் ஒரு 1 BHK இருக்குது. அப்படின்னா கீழே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமில் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணியிருப்போம். அந்த வார்ட்ரோப்பில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோடு வந்து பண்ணியிருப்போம். 2 சைடு வந்து 2 கேபினெட்ஸ் வரும். நடுவில் வந்து வார்ட்ரோப் வந்து பண்ணியிருக்கோம். இந்த வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் லைட்ஸ். அப்படின்னு நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணிங்கனாலே நீங்கள் நைட் டைம் வந்து ஓப்பன் பண்ணால் இன்னும் பிரைட்டாக இருக்கும். பகல் டைமில் வந்து கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும். இது வந்து சென்சார் எதுவுமே வந்து கொடுக்கல. டேரெக்டாக வந்து ஸ்விட்ச் கண்ட்ரோல் தான் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் கொடுத்துருக்கோம். மெயினாக இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போது அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஃபால் சீலிங் வந்து நீங்கள் போடலை அப்படின்னா பிரைட்டாக உங்களுக்கு வந்து இருக்கும். ஃபால் சீலிங் வந்து போடாமல் வார்ட்ரோப்பில் வந்து லைட்டு போட்டிங்கன்னா பிரைட்டாக இருக்கும். ஃபால் சீலிங் வந்து போட்டு அதிலே நீங்கள் பிரைட்னஸ் வந்து நல்லா கொடுத்துட்டீங்க அப்படின்னா வார்ட்ரோப்பில் வந்து இந்த மாதிரி லைட்ஸ்லாம் வந்து போடணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை அது தாண்டி வந்து எனக்கு நல்லா வந்து ஒரு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து தனியாக ஒரு லைட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒர்க். வெளியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஷூ ரேக் வந்து பண்ணியிருக்கோம். இதில் பூஜா யூனிட் வந்து கிச்சனுக்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஒர்க். அதுக்கப்புறம் ஸ்டேர் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து உட்டு பீடிங் வச்சு வால் டெக்கரேட் வந்து பண்ணியிருக்கோம். அதில் வந்து ட்ராக் லைட்ஸ்லாம் வந்து போட்டு பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு 2 bedrooms மட்டும்தான் இருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மெயின் டோர் தான் வந்து பார்த்திங்கன்னா வர மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து இதில் இந்த பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் ரொம்ப பெருசு தான் அது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஒரு வார்ட்ரோப் வந்து பண்ணியிருப்போம், ஒரு ஸ்டடி யூனிட் வந்து பண்ணியிருப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் வந்து பண்ணியிருப்போம். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்னொரு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்ட்ரோப் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து பெயிண்டிங், அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒரு கலர் மேட்சிங்காக வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணது. இந்த 2 bedrooமில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வார்ட்ரோப்ஸ், லைட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிரர் எல்லாமே இன்க்ளூடிங் பண்ணி தான் வந்து போட்டது. எதுவுமே அடிஷ்னல் சார்ஜ்ன்றது வந்து கிடையாது. அடிஷ்னல் சார்ஜ் அப்படின்னா நான் ஓவரால் அமௌண்ட் வந்து சொல்லிடுறேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து என்ன பட்ஜெட்டுக்கு வந்து பண்ணோம் அப்படின்றது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அப்படின்னா ஒரு சைட்டு முடிகிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதோடய பட்ஜெட் என்னன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் சொல்லிடுறேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து நான் ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு சொன்னதுனால நிறைய பேருக்கு வந்து புரியாமல் இருக்கலாம். தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டுக்குள்ளே போய் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த வீடியோக்கு கீழேலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் இருக்கும். அந்த வீடியோலாம் வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே புரியும். ஏன்னா இப்போ நான் இந்த ப்ரைஸ் லிஸ்ட் வந்து சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறீங்க. இது வந்து 2024 தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இதை ஹேண்ட் ஓவர் பண்ணது. பட் இன்னும் ஒரு 6 month கழிச்சு வந்து நீங்கள் திருப்பி இன்டீரியர் ஒர்க்கு இதே பட்ஜெட்டில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ப்ரைஸ்ன்றது வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். ஏன்னா வுட்டுலேருந்து, ஃபெவிகால்லேருந்து, லேமினேஷன்லேருந்து, கிளாஸ்லேருந்து எல்லாமே, எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ்லேருந்து எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ்ன்றது வந்து வரும். அதனால் மேக்ஸிமம் வந்து ப்ரைஸ்ன்றது வந்து யாருக்கிட்டையும் வந்து நாங்கள் சொல்கிறது கிடையாது. வீடியோலையும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். பட் என்னென்னா அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து தப்பாக எடுத்துக்கிறாங்க. அதனால தான் வந்து நிறைய டிலேட் வந்து பண்ணிட்டேன். இது வந்து 2024 டிசம்பரில் வந்து இந்த சைட் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணது. கம்ப்ளீட்டாகவே இதோட பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா 6 lakhs. 6 lakhsலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து முடிச்சிட்டோம்.
இது வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டர் அவுட்புட்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் என்னென்னா அந்த டைமில் வந்து என்ன ப்ரைஸ் லிஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு பேஸ் பண்ணி தான் ஒரு கிளைண்ட்டுக்காக இருக்கட்டும் கொட்டேஷன் வந்து நாங்கள் கொடுப்போம். நாங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் யூனிட் வைக்கிறது இன்னும் கம்மியான ரேட்டுக்கு வந்து எங்களால் பண்ண முடியும். ஏன் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து எல்லாமே ஸ்டே பண்ணி இதோட கேபினெட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இங்கே எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு அப்படியே ஃபிட் பண்ணுவோம். சைட்டில் போய் பண்ணுறதா இருந்தால் எங்களால் முடியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கேபினெட்ஸ்லாம் இங்கே கம்ப்ளீட்டாகவே ரெடி பண்ணிடுவோம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு உண்டான கேபினெட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து பண்ண முடிஞ்சுது எங்களால். அந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த மாதிரி ஒர்க்கு வந்து பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். இதான் மெயின் டோரோட என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவி யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பேஸ் யூனிட், அதுக்கப்புறம் பேக்ரவுண்டில் வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இந்த சைடு வந்து ஸ்பாட் லைட்ஸ் வர மாதிரி வந்து பிளான் பண்ணி அதில் வந்து டெக்கார் ஐட்டம்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதில் இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபால் சீலிங்கோட வீடியோ வந்து தனியாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரியும். ஏன்னா அந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருப்பேன். இது வந்து ஜஸ்ட் ப்ரைஸ் லிஸ்ட்டுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணுறேன். இந்த டிவி யூனிட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கும். இது வந்து ஒரு ஓடிஎஸ் ஏசி அவுட்லைனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் வந்து இந்த டிசைன் ஒர்க்ன்றது வந்து பண்ணியிருக்கோம். இதில் பூஜா யூனிட் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே இருக்கும். இந்த பூஜா யூனிட் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக்ஸிமம் வந்து லாக்வர்டு கிளாஸ் கிச்சன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா யூனிட். அந்த பூஜா யூனிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டீட்டெயில்ஸாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு கேபினெட், அந்த கேபினெட்னால ஒன்றும் இல்லை, இந்த பாக்ஸ் ஒர்க் வந்து பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 டோர்ஸ், அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்மால் ஸ்டோரேஜ் யூனிட் வந்து பண்ணியிருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த சைடு வந்து ஒரு 3 ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். மேலே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து அப்படியே டிசைன் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து 2 ஃப்ளவர் வர மாதிரி வந்து கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா கேப் எதுக்கு அப்படின்னா இந்த ஃபோல்டிங் வந்து பண்ணால் டோர் வந்து உள்ளே போகிற மாதிரி. அதோட கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் ஷட்டரோட லாக்வர்டு கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கும். ஃபுல்லாகவே லாக்வர்டு கிளாஸ் தான் கிச்சன். இந்த சைடு வந்து ஃப்ரிட்ஜ், அதுக்கப்புறம் பூஜை யூனிட் இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரோலிங் ஷட்டர் வரும் ஓடிஜியோட ஸ்பேஸ். அதுக்கப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ஸ்ட்ரிப் லைட், அதான் ப்ரொஃபைல் லைட் வந்து கொடுத்துருப்போம். கீழே வரதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட யூனிட் வந்து இப்படி இருக்கும், ஃபுல்லாகவே கோலா ப்ரொஃபைல். இந்த சைடு வந்து வால் டெக்கரேட் பண்ணியிருப்போம் வுட் பீடிங். கம்ப்ளீட்டாக அந்த வார்ட்ரோப்போட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். அதோட என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேபினெட் வந்து ஒரு வார்ட்ரோப் இருக்கும். அப்படியே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்ட்ரோப் கேபினெட் வந்து இதில் சைடு கொடுத்துட்டு உள்ளே வந்து லைட்டிங்கில் வந்து கொடுத்துருப்போம். இந்த சைடு வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட். ஃபுல்லாக வந்து லாஃப்ட்டில் வந்து கவர் பண்ணியிருப்போம். அதோட ஹேண்டில்ஸ் எட்ஜ் ப்ரொஃபைல் ஹேண்டில்னு சொல்லுவாங்க. அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும்.
மேலே டாப்லேருந்து கீழே வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஃபினிஷிங்ன்றது வந்து இருக்கும். அதோட ஹேண்டில், அதுக்கப்புறம் வந்து உள்ளே யூஸ் பண்ணுற லேமினேஷன், அதுக்கப்புறம் வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லேமினேஷன் கலர்ன்றது வந்து வரும். அதோட ஒயிட் கலர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து கொடுத்துருப்போம். ஒயிட் கலர் வந்து இப்படி இருக்கும். இந்த சைடு வந்து அதோட கலரில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சின்ன சின்ன கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா லாங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளிட்டர்ஸ் இருக்கிற மாதிரி வந்து தெரியாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.